தூதுவர்கள் மற்றும் தொழில் முனைவோரை இணைக்கும் செயல்முறையினூடாக சந்தையில் பிரவேசிப்பதற்கு அரசாங்கம் வலுவான திட்டங்களை கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு ரூபாவையும் பயன்படுத்தும் போது அதன் தேவை செயற்பாடு என கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தற்போதைய அரசாங்கத்தின் இறுதியில் வீண்விரைய அரசியல் மீள உருவாக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாதெனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்த ஆட்சியின் முடிவில் மீண்டும் இந்த நாட்டில் அழிவுக்கான நிலை ஏற்படாது. தேவையான பெறுமதி, சமூகம், அது தொடர்பில் சிந்திக்கும் முறை, மாற்றங்களை ஏற்படுத்தும் நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டும். முதலீடு செய்யுங்கள், வர்த்தகங்களில் ஈடுபடுங்கள், நாம் உங்களுக்கு உதவி வழங்குகின்றோம். நான் உங்கள் முன்னால் கூறுகின்றேன், முதலீட்டாளராக சந்திக்கும் போது கூறுவேன், உங்களிடமிருந்து ஒரு கோப்பை தண்ணீர் கூட வேண்டாம். நீங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புங்கள். நாடு என்ற ரீதியில் எங்கள் ஒத்துழைப்பை வழங்குகிறோம். 22 மில்லியன் மக்களுக்கு மத்தியில் மாத்திரம் உங்கள் வர்த்தகத்தை முன்னெடுக்க முடியாது. நீங்கள் நாட்டுக்கு வெளியில் உள்ள சந்தையில் ஒரு பகுதியை கைப்பற்ற வேண்டும். நீங்கள் ஏற்கனவே அவ்வாறு கைப்பற்றி இருந்தால் அது உங்களது சுய முயற்சியின் பலன். உலக சந்தையில் ஒரு பகுதியை வெற்றி கொள்வதற்காக நாம் ஒத்துழைப்பு வழங்கும் நிர்வாகத்தை மாற்றியமைக்கின்றோம். அரசாங்கத்திற்கு உங்களை உலக சந்தைக்கு கொண்டு செல்ல தேவை உள்ளது. நிர்மாணத்துறை, தொழில்நுட்ப திறன் காணப்பட்டால் உங்களை புதிய சந்தைக்கு அழைத்து செல்கின்றோம். புதிய சந்தைகளை தேடுகிறோம். முழு தூதரக அலுவலகங்களையும் வர்த்தக தேவைகளுக்கான தூதரகங்களாக மாற்றி அமைப்போம். தூதுவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சந்திப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் புதிய துறைகளை கண்டறிந்து வர்த்தகங்களை முன்னெடுத்து வாய்ப்புகளை உருவாக்கி உங்கள் தொழில்துறைகளை மேம்படுத்தி புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் நாட்டுக்கான சிறந்த எதிர்காலத்தை முன்னெடுக்க முடியும். தனியாக என்னை எடுத்துக்கொண்டாலும் அமைச்சரவையை எடுத்துக்கொண்டாலும் நாம் வர்த்தகங்களை முன்னெடுக்க வரமாட்டோம். சுற்றுலாத்துறை மேம்படும் போது அரசியல்வாதி அத்துறைக்கு வருவார். மாணிக்கங்கள் துறை மேம்படும் போது அரசியல்வாதி அந்த துறையிலும் ஈடுபடுவார். நாம் வர்த்தகங்களை செய்ய வரமாட்டோம். நீங்கள் பொருளாதாரத்தில் உங்களது வகிபாகத்தை மேற்கொள்ளுங்கள். நாம் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எங்களது ஒத்துழைப்பை வழங்குகிறோம். நாம் ஒன்றிணைந்து எமது தாய் நாட்டை கட்டி எழுப்புவோம். அதற்காக சகலருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். අපේ මාතෘභූමියට වඩා හොඳ යහපත් රාජ්‍ය බවට පත් කරමු. ඒ වෙනුවෙන් සියලු දෙනාට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැම දිනකටම.